கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம் அல்லவா? நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் விதைக்கிறார். விதை என்று வந்தாலே தேவன் அவருடைய வார்த்தையை விதை என்று சொன்னாலே உள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அர்த்தம் இல்லையா? ஆகையால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இந்த நிலைமையிலிருந்து இன்னும் நீ முன்னேறணும்னு சொல்லி தான் தேவன் அவருடைய வார்த்தையை நம்ம உள்ளத்தில் விதைக்கிறார். அதனால தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய பாக்கியவான். ஏனென்றால் தேவன் இந்த ஒரு அற்புதமான இந்த தருணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் தேவன் மேல் பிரியமாக இருக்கிறீங்க, தேவன் மேல் அன்பாக இருக்கிறீங்க. பிரியமாக இருக்கிற மனுஷனை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனை துன்மார்க்கள், எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்தாலும் தேவன் அதிலிருந்து நீக்கி உங்களை உயர்த்துவார். அதனால தான் அவர் தேடி வந்து வார்த்தைகளை விதைக்கிறார். பாருங்கள், நான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சுருக்காங்க, சபைக்கு போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஆனால் முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் பொருளாதாரம், அதாவது பணத்தை தான் அடிப்படை, அதாவது கொண்டு போகிறாங்க. எவ்வளோ சம்பாதிக்கணும், என்ன செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி படிக்கணும், அப்படி செய்யணும், பெருகணும், பணத்தில் பெருகி நான் வீடை கட்டணும், அதை கட்டணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் பாருங்கள், ஆனால் எல்லாம் ஆர்வம் இருக்குது. ஆனால் அதனுடைய பெருக்கத்திற்கு சில ரகசியங்கள் இருக்குது பாருங்கள். அது தேவன் வைத்திருக்கிறார். நீ பெருகணுமா, பணத்தில் பெருகணுமா அப்படின்னா ஒரு ரகசியம் இருக்குது. அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். என்னடா நீங்கள் விதைப்பு அறுப்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு விவசாயினுடைய நிலத்தில் அவன் என்னங்க நெல்லை எடுத்து விதைக்கும் பொழுது அதன் அறுவடை கிடைக்கும். அது எப்படி அறுவடையாக நிறைய பெறுகிறான்னா, தேவன் அந்த பூமியிலே ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதுதான் பெருக்கத்தின் பிரமாணம். அதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். அதுக்குள்ளே ஒரு பெருக்கம் இருக்குது. அது ஒரு விதை போட்டால் அது பல மடங்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் அது மேல் கட்டளை வைத்திருக்கிறார். அதே போல் உங்களுடைய பணத்தையும் தேவன் விதை என்றே சொல்லிவிட்டார். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏனென்றால் பணத்தையே விதை என்று சொல்லும்போது அப்போ பணத்தை விதைச்சா அறுவடை கண்டிப்பாக கிடைக்கணும்ல. அப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையை நீங்கள் எடுத்து விதையாக விதைக்க ஆரம்பிங்க. விதைக்கும் பொழுது நீங்கள் அறுவடையை எதிர்பார்ப்பீங்க. தேவன் அதான் சொல்கிறார், விதைப்பு அறுப்பு. விதைச்சாலே நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தேவன் எதுவுமே சும்மா தனியாக சொல்லுவது, அதோடைய இணைப்பு வைத்து விட்டார். எல்லாமே உங்களுக்கு அப்படித்தான், எல்லா காரியங்களிலும் அப்படித்தான் பிரமாணத்தை தேவன் வைத்து விட்டார். ஆக நீங்கள் அதிலிருந்து விலகி போகக்கூடாது. அது விதைப்பு அறுப்புங்கிறது. அதை பற்றி நீங்கள் ஏதோ நான் அப்படி பண்ணிட்டேன், அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. தேவனுடைய அந்த பிரமாணத்தை நீங்கள் அறிஞ்ச பொழுது என்ன நடக்குன்னா, அதில் இருக்கிற அந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விதைப்பு அறுப்புங்கிறது இதிலிருந்து தான் பெறுகிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும், விதைக்க ஆரம்பிக்கணும். விதைக்க போது என்ன நடக்குன்னா, அந்த அறுவடையை தேவன் அதை விளைய பண்ணுகிறார். நீங்கள் கொஞ்சம் தான் விதைச்சிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்திக்கிறதுக்கு நிறையா இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, எனக்கு குடும்பத்தில் அதை செய்யணும், பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணும், எனக்கு அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், புது வீடு கட்டணும், நிறைய லிஸ்ட் வச்சுருப்பாங்க. எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாமே செய்யணும். ஆனால் எல்லாத்துக்குமே அடிப்படையாக ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? அதெல்லாம் சாதிக்கணும்னா பணம் தான் இல்லையா? அந்த பணத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள, அதுதான் பெருக்கத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள, அதுதான் தேவன் சொல்லுகிறார். விதைக்கும் பொழுது நீ என்ன செய்கிறார் என்றால், அதில் நீ அறுவடை எதிர்பார்க்கிறாய். ஆகிய பணத்தையும் நான் என்ன சொல்லிவிட்டேன், விதை என்றே சொல்லிவிட்டேன். இப்போ தேவன் விதை என்று அந்த பணத்தை சொன்னதனால், எப்படி மரம் செடி கொடிகளுக்கு அது எப்படி அதனதன் ஜாதியின்படி பிறப்பிக்கிற தன்மை கொடுத்த அந்த தேவன், அது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட அந்த தேவன், அதே போல் இந்த பணத்துக்கும் அது சொல்லிவிட்டார். ஆகையால் இதை நீங்கள் விதைக்கும் பொழுது அது பெருக்கத்தை கொண்டு வரும். இரண்டால் விதை என்று சொன்ன அந்த தேவன், அவர் சொன்ன அந்த கட்டளை பிரகாரம் எப்படி அதெல்லாம் செய்கிறதோ மரம் செடிகள், அதே போல் இந்த பணமும் அப்படி தான். நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் செய்கிற ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம், மற்ற நீங்கள் ஊழியத்துக்கு உங்கள் சபையில் கொடுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. அங்கே சத்தியத்தை அறிகிற நீங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கான நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். ஆகையால் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னது போல் உங்கள் உள்ளத்தில் இப்போ நான் சத்தியத்தை விதைத்திருக்கேன். தேவன் என்ன சொன்னார், பணத்தையே விதை என்று சொல்லிவிட்டார். ஆகையால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. பணத்தை விதைன்னு சொன்ன பிறகு நம்ம ஏன் கவலைப்படணும்? இப்போ நீங்கள் ஒரு விவசாயி போல் நீங்கள் என்ன விதைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ லட்சக்கணக்கு வேணுமா, கோடிக்கணக்கு வேணும், அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அதை பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் முதல்ல அது என்ன வரணும்னா, விதை என்று வர வேண்டும். பிறகு தேவன் அதை என்ன சொல்கிறார், ஒரு நோக்கத்தை எதிர்பார். எப்படி தன்னுடைய விவசாயி தன்னுடைய நிலத்தில் போட்டு அவன் அடுத்த 3 மாதத்தில் இவ்வளோ வரும்னு அவன் எதிர்பார்க்கிறானோ, அதே போல் நீ கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஏன்னா பெருக்கத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க.
சோர்ந்து போகாது. அவருடைய வார்த்தையை கவனிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது இல்லையா? கர்த்தருடைய வசனம் புடப்பிட்டப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கிடையமா இருக்கிறார். பாருங்க, அவருடைய வசனம் பிறப்பிக்கப்பட்டது. எப்படி நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய உள்ளத்தில் அது உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு தங்க பிஸ்கட் இருக்குது, அதை வந்து அப்படியே பண்ண முடியுமா? அதுக்கான அதை உருக்கி அதை பிடப்பிட்டு நல்லா அழகழகான டிசைன் பண்ணுறாங்க. அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் உங்களுடைய உள்ளத்தில் தேவன் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் தினமும் உங்களுக்குள்ளே வராருங்க. வந்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை உங்கள் உள்ளத்தில் வைத்து பிடிப்பித்து உங்களை வழிநடத்துகிறார். இன்றைக்கி அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பணத்தை விதை என்று என்ன சொல்லுகிறார். இதை மனசில் வச்சுக்கோங்க. பணம் உங்களுக்கு ஒரு விதை போல. அதனால் அவர் வார்த்தையை விதைத்திருக்கிறார். இந்த வார்த்தை உள்ளத்தில் என்ன செய்ய போகிறது? உள்ளமான அந்த நிலத்தில் என்ன பண்ணுது? பயிராக போகிறது. அதற்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் உங்களுடைய விதைப்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த அன்பு தேவன், இதே உங்களுக்கு கிடையமா இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆர்வமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்க, இல்லைன்னு இல்லை. உங்களுக்கு கேட்க கேட்க என்ன நடக்குன்னா, கர்த்தர் உங்களோடு அசைபாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கை இந்த நிலைமையிலிருந்து வேறு நிலைமைக்கு நீங்கள் மாறக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஆக இந்த மாதிரி தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.